12 நாள் வார்ல மட்டுமே ஈரான் 700 பேரை தூக்கிலிட்டு. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையைச் சேர்ந்த ஊடகம், அதாவது ஒரு சமூக வலைதளம், அதன் பெயர் ஆன்லைன் தவா. அதனுடைய ஆசிரியர், அந்த ஆன்லைன் தவாவுடைய ஆசிரியர், அவர் தன்னுடைய வலைதளத்தில் பேசுகிறார். அவர் பேர் ரைஸ்மில். அவர் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார், கடந்த ஈரான் இஸ்ரேல் போர் 12 நாள் நடந்ததில்லை. அதன் பிறகு ட்ரம்ப் அதில் தலையிட்டு நிறுத்தினார்கள். அந்த 12 நாள் யுத்தத்திற்கு பிறகு ஈரான் தன்னுடைய நாட்டில் 700 பேரை உளவாளிகள் என்று குற்றம் சாட்டி தூக்கிலிட்டதாகவும், அதில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்றும் அந்த செய்தியை அவர் சொல்லியிருக்கார். இதை யாரும் கவனிக்கவில்லை. கோடி மீடியா பேசியதா என்றும் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய இந்திய ஊடகங்கள் பேசியதாக எனக்கு தெரியவில்லை. நான் அந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது அப்பட்டமாக அவர் போற போக்கில் சொல்லிட்டு போறார். இந்தியர்கள், பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள், 700 பேர் தூக்கிலிடப்பட்டதில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள். அவர்கள் இஸ்ரேலுக்காக உளவு வேலை பார்த்தவர்கள், ஈரானில் இருந்து கொண்டு, அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருக்கார். அந்த காணொலியை பாருங்க. ஈரான் 700 பேரை தூக்கிலிட்டு இருக்கிறது. அந்த 700 பேரும் யாருன்னு கேட்டா மொசாதுடைய உளவாளிகள். அதுல நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. நாம் எடுத்து வைக்கின்ற கேள்விகள் உண்மைதானா? இந்தியர்கள் இஸ்ரேலுக்காக அங்கே உளவு வேலை பார்க்க அனுப்பப்பட்டிருக்கிறார்களா? இந்த மாதிரியான இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஈரானுக்குள் இந்தியர்கள் செல்ல வேண்டும் என்றால் அது இந்திய தூதரகத்தின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அப்படி யாரும் அனுப்பப்பட்டார்களா? இதில் இந்திய அரசினுடைய தலையீடு இருக்கிறதா? இல்லை, அவர்கள் பணத்திற்காகத்தான் அந்த வேலையை பார்த்தார்களா? இந்த உளவு பார்க்கிற வேலையை பணத்திற்காக இந்தியாவிலிருந்து சென்று கூலிப்படை உருவில் சென்று இவர்கள் இந்த இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த வேலையை செய்தார்களா என்றெல்லாம் நமக்கு பெரிய கேள்விகள் எழுகின்றன. இந்த விஷயத்தில் மோடி அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? ஒரு சாதாரண ஊடகம் அவங்களுக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது இலங்கை ஊடகம், இலங்கையிலிருந்து நடத்தப்படுகின்ற தமிழ் முஸ்லிம்களால் நடத்தப்படுகின்ற ஊடகம் ஆன்லைன் தவா. வெளிப்படையாகவே அவர் சொல்லுகிறார், இதில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள், தூக்கிலிடப்பட்டவர்கள். அப்படியானால் அவர்கள் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தது உண்மையா? நமக்கு சில சந்தேகங்கள்லாம் எழுகின்றன. ஏன் திரு மோடி அவர்கள் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதற்கு உடனடியாக கையெழுத்து போடுகிறார்? அமெரிக்கா பக்கம் நிற்கிறார். இதைவிட அதிகமாக இந்த 12 நாள் போர் முடிந்ததற்கு பிறகு மார்ச் தொடங்கும் முன்பாக பிப்ரவரி கடைசியில் இஸ்ரேலுக்கு திடீர் பயணமாக நம்முடைய பிரதமர் செல்கிறார். அங்கே போய் இஸ்ரேல் ஒரு தந்தை நாடுங்கிறார், இஸ்ரேல் தந்தை நாடுங்கிறாரு, இந்தியா தாய் நாடுங்கிறாரு. இப்படியெல்லாம் பேசி கண்ணீர் விட்டு அழுது விட்டு வருகிறார். வந்ததற்கு பிறகு யுத்தம் ஆரம்பிச்சிருது. இப்ப இந்த யுத்தம் ஆரம்பிக்குது. காமேனி கொல்லப்படுகிறார். அதற்கு முன்பாகவே இந்தியர்கள் தூக்கிலிடப்பட்டதாக இந்த காணொளி சொல்லுகிறது. அதாவது 12 நாள் யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பிறகு. இது எவ்வளவு தூரம் உண்மை? இதில் மத்திய அரசினுடைய கைங்கரியம் இருக்கிறதா? இவர்களே உளவுத்துறையாக அனுப்பி இஸ்ரேலுக்காக வேவு பார்க்க சொன்னார்களா? அப்படி இஸ்ரேலுக்காக உளவு பார்க்க வேண்டிய அவசியம் இந்தியர்களுக்கு என்ன வந்தது என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை காண வேண்டும். ஏன்னா இவர்களுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன சொன்னாலும் உடனடியாக ஓடுகிறார்கள். இஸ்ரேல் எதை கேட்டாலும் செய்து கொடுக்கிறார்கள். சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் வேலை செய்து சம்பாதித்து பல்லாயிரம் கோடி பணத்தை இந்தியாவிற்கு அனுப்புகிறார்கள்.
இந்தியாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு பல மில்லியன் டாலர்களுக்கு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அரிசி, பருப்பிலிருந்து, உளுந்திலிருந்து, எண்ணெயிலிருந்து அத்தனையும் இந்திய தொழிலாளர்களுக்காக, அங்கே வேலை செய்கிற இந்திய தொழிலாளர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதத்திற்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பொருள்கள், உணவுப் பொருள்கள், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே அனுப்பப்படுகின்றது. அதே போல மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, இந்த இறைச்சிகளை எல்லாம் அல்கபீர் என்ற பெரிய கம்பெனி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறது. இவ்வளவு பெரிய வருமானம் இந்த 50-60 லட்சம் தொழிலாளர்கள் நம்பித்தான் இருக்கிறது என்ற பொழுது அவர்களுக்கு அறவே பிடிக்காத இஸ்ரேலை போய் நாம் இந்த தொழிலாளர்களின் நலனை புறக்கணித்துவிட்டு இந்த தொழிலாளர்களை காட்டிக் கொடுக்கின்ற விதமாக இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்படியானால் எதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கின்ற கேள்வி. 50 லட்சம் தொழிலாளர்களுடைய நலன், இந்தியாவுக்கு கிடைக்கின்ற பல ட்ரில்லியன் வருமானம், இதெல்லாம் தேவையில்லை, தூக்கி எறிந்துவிட்டு இஸ்ரேலுக்காக நாம் நிற்கிறார்கள் என்றால் இவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற மிகப்பெரிய வினா இருக்கிறது. இது உண்மையா என்பதை இந்திய அரசு வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இந்தியர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்களா? உளவு வேலை பார்த்தார்களா? முதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உளவு வேலை பார்த்தார்களா? ஈரானிய தலைவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் காட்டி கொடுத்தார்களா? ஏன்னா அமெரிக்கனை ஈஸியா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க, இவன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி. இந்தியர்களை கண்டுபிடிப்பது, இந்தியர்கள் மேல சந்தேகம் வராது ஈரானியர்களுக்கு. ஆனால் இவங்க தொடர்பு அங்கே வச்சுக்குவாங்க. வெள்ளையர்கள் அமெரிக்கர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த தகவல்களை மிக சரியாக எடுத்து கொடுத்ததில் தான் காமெனி கொல்லப்பட்டாரா என்ற வலுவான சந்தேகங்கள்லாம் எழுகின்றன. இஸ்ரேலுக்கும் உங்களுக்கும் என்ன அவ்வளவு நட்பு உறவு என்றால், இஸ்ரேல் மின்னணு தொழில்துறையில் இந்த அயன்டம் செய்கிறது, எதிரி ஏவுகணையை தடுப்பதிலே மிகப்பெரிய ஆற்றலோடு விளங்கியது. இது அதெல்லாம் நாசம் பண்ணியாச்சு, ஈரான் நாசம் செய்து விட்டது. இதையெல்லாம் செய்துவிட்ட ஈரான் இருந்தாலும் மின்னணு துறையில், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் துறையில் முன்னணியில் இருக்கின்ற இஸ்ரேல் இவர்களுக்கு தேர்தல் ஓட்டு மெஷின், இவிஎம் மெஷினில் என்னென்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நமக்கு எழும்புகின்றது. இந்த சந்தேகம் வரத்தான் செய்கிறது, இதை தடுக்க முடியவில்லை. இதற்கு கைமாறாக இவர்கள் செய்து கொடுக்கிறார்களா? மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த நேரத்திலும் போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவன் சொல்ற வேலையை நமக்கு அடிமை போல செய்து கொடுக்க வேண்டியதுதானே. இவர்களுடைய தேர்தல் வேலைகளுக்கு, தேர்தல் வெற்றிகளுக்கு உறுதுணையாக இஸ்ரேல் நிற்கிறதா? இதற்கான செட்டப் எல்லாவற்றையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்து கொடுக்கிறார்களா என்ற மில்லியன் டாலர் கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. அதை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே இதை ரொம்ப எளிதாக கடந்து போய்விட முடியாது. இந்த காணொளியில் சொல்லப்பட்டிருக்கின்ற, இலங்கை சமூக வலைதளத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பேசியாக வேண்டும். எனக்கு கிடைத்த தகவலை பொதுவெளியில் சொல்லிவிட்டேன். எனக்கு தகவல் கிடைத்தது, அவ்வளவுதான். நான் குற்றம் சாட்டவில்லை இந்திய அரசின் மேல். எனக்கு கிடைத்த தகவலை பொதுவெளியில் வைத்து விட்டேன். இதை பற்றி பேசி உண்மையை வெளிக்கொணர வேண்டியது மற்ற ஊடகங்களின் பொறுப்பு. எடை போட்டு சிந்தித்து பார்த்து உலகம் முழுவதும் இருக்கின்ற நண்பர்களோடு தொடர்பு கொண்டு இந்த செய்தி உண்மையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் பேசலாம். உங்களுக்கு உறுதியாக தகவல்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. விலை மதிக்க முடியாத நம்முடைய உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கின்றன. நாம ஈரானை இதுல குற்றம் சுமத்த முடியுமா? அவன் உளவாளின்னு சொல்லி தூக்கில் போட்டிருக்கான். இந்திய அரசு விசாரணை நாங்க பண்றோம், விசாரணையில் ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு தெரியாது என்ற மறுப்பு ஏதாவது ஈரான் கிட்ட சொன்னாங்களா? அல்லது இல்ல எங்களுக்கு இது தெரியாது, நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க விசாரிக்கிறோம், பொய்யான குற்றச்சாட்டில் தூக்கிலிட வேண்டாம், பொய்யான குற்றம் சுமத்தி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் நிரபராதிகளை தூக்கிலிட வேண்டாம், சிறையில் வச்சிருங்க, நான் விசாரிக்கிறோம், அவர்கள் நிரபராதி என்பதற்கான
சான்றுகளை அளித்து நாங்கள் விடுதலை செய்து கொள்கிறோம், அவர்கள் நிரபராதிகள், பொய்யான குற்றச்சாட்டு, மாட்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்று இதெல்லாம் சொல்லி அவர்களுடைய தூக்கு தண்டனையை தாமதப்படுத்தி அவர்களை விடுவிப்பதற்காக இந்திய அரசு கடுகளவு முயற்சியாவது செய்ததா என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அல்லது கை கழுவி விட்டார்களா, மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக அதை அப்படியே குழி தோண்டி புதைத்து விட்டார்களா என்பதை பற்றிய கேள்விகளும் நம் முன்னே எழுகின்றன. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.